பாளையக்காரர்கள் கிளர்ச்சியும், கடைசியா வேலூர் கழகத்த பத்தி சின்னதா ஒரு ஷார்ட்டா ஒரு நோட்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? வாய்ஸ் ஆடிபிளா இருக்குங்களா? ஹலோ? 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 வாய்ஸ் ஆடிபிளா இருக்கு. லெசன் 6த் இருக்கு இல்லைங்க? அத வந்து நான் உங்களுக்கு ஷார்ட் நோட்ஸா ரொம்ப ஷார்ட் நோட்ஸா 10th புக்ல அந்த அதாவது பழசா இருந்தா வால்யூம் 2ல ஃபர்ஸ்ட் லெசன். இப்ப புது புக்கா இருந்தா ஒரே புக்கா இருந்தா 6th லெசனா இருக்கும். ஓகேங்களா? அதுல பாளையக்காரர்கள் கிளர்ச்சி, அதுக்கப்புறம் பூலித்தேவர், வீரபாண்டிய கட்டபொம்மன், அதுக்கப்புறம் மருது சகோதரர்கள், உம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப தீரன் சின்னமலை, அதுக்கப்புறம் வேலூர் புரட்சி. ஓகேங்களா? இவங்களை மட்டும் பாத்துக்கலாம் பாளையக்காரர்கள் கிளர்ச்சியில. ஓகே. ஃபர்ஸ்ட் பாளையக்காரர்கள் கிளர்ச்சி அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாளையம்னா என்ன? பாளையம்ங்கிறது ஒரு சிற்றரசு. ஓகேங்களா? ஒரு பெரிய அரசுக்கு கீழே இருக்கிற ஒரு சிற்றரசை குறிக்கிறதா பாளையம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒரு இராணுவ முகமை இல்லைன்னா ஒரு சிற்றரசு, அதுதான் பாளையம். அந்த பாளையம்ங்கிற ஒரு சொல்லோட அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா இராணுவ முகமை அல்லது ஒரு சிற்றரசு. ஓகேங்களா? ஒரு பெரிய அரசுக்கு கீழே இயங்கும் ஒரு சின்ன அரசு. ஆங்கிலேயர்கள் வந்து பாளையக்காரர்களை எப்படி அழைச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா போலிக்கர். ஓகேங்களா? ஆங்கிலேயர்கள் வந்து எப்படி அழைப்பாங்க பாளையக்காரர்களை? போலிக்கர். ஓகேங்களா? இதெல்லாம் நமக்கு கொஸ்டின் பார்த்து ஆங்கிலேயர்கள் வந்து பாளையக்காரர்களை எப்படி அழைச்சாருங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. போலிக்கர். அதே மாதிரி வந்து இந்த பாளையக்காரர்கள் முறை வந்து முதல்ல எங்க நடந்துச்சுன்னா காகதிய பேரரசு. ஓகேங்களா? காகதிய பேரரசுல தான் இந்த முதன் முறையாக பாளையக்காரர்கள் முறை வந்து நடைமுறைக்கு வந்துச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல எப்ப வந்துச்சுன்னா 1529ல இந்த விஸ்வநாத நாயக்கர் அவரோட ஆட்சியில அவரோட அமைச்சர் ஒருத்தர் அமைச்சர் வந்து அரியநாதர் உதவியோட இந்த தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாளையக்காரர் முறை வந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? வருஷம் பாத்தீங்கன்னா எந்த மன்னர் விஸ்வநாத நாயக்கர், அவரோட உதவி அமைச்சர் பேரு அரியநாதர். ஓகேங்களா? இதெல்லாம் நமக்கு கொஸ்டின் கேட்கிற ஏரியா. சரிங்களா? அடுத்தது பரம்பரையா நமக்கு வந்து 72 பாளையக்காரர்கள் இருந்துதான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதனாலதான் இப்ப கூட நிறைய ஊர் பேர் பின்னாடி பாளையம்னு வரும். ஓகேங்களா? மேட்டுப்பாளையம், ஓகே, நிறைய பெருமபாளையம், அது மாதிரி நிறைய பாளையம்னு வரும். ஓகேங்களா? அடுத்தது இந்த பாளையக்காரர்களோட கடமை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா காவல் காக்கும் கடமை. அவங்களோடது வந்து பாத்தீங்கன்னா 2 கடமையா இருக்கும். ஒண்ணு படிக்காவல், இன்னொன்னு அரசு காவல். ஓகேங்களா? நீங்க 10th புக் இந்த லெசன் படிச்சாவே தெரியும். அதுல இருக்கிற பாயிண்ட்ஸ் தான் அப்படியே ஷார்ட்டா கொடுத்துருக்கேன். நீங்க ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? நீங்க ஒரு தடவை இது வாட்சாவே போதும். அடுத்தது மேற்கு கிழக்குன்னு அந்த பாளையங்களை வந்து 2ஆ பிரிச்சிருப்பாங்க இந்தியாவில். சரி, தமிழ்நாட்டுல. ஓகேங்களா? அந்த தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா மேற்கு கிழக்குல வந்து பாத்தீங்கன்னா மேற்கு பாளையங்களுக்கு வந்து தலைமை தாங்கினது யாருன்னு பாத்தீங்கன்னா பூலித்தேவர் தலைமை தாங்கியிருப்பார். ஓகேங்களா? அந்த மேற்கு பாளையங்கள் என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஊத்துமலை, தளவன்கோட்டை, நடுவுக்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர். ஓகேங்களா? இந்த 5 ஊர் தான் வந்து பாத்தீங்கன்னா மேற்கு பாளையங்களா இருக்கும். அதே மாதிரி கிழக்கு பாளையத்துக்கு சொந்தமா பாத்தீங்கன்னா சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி. ஓகேங்களா? இதெல்லாம் கிழக்கு பாளையங்கள்ல கீழே வரும். ஓகேங்களா? இப்ப எங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 18ஆம் இந்த 18th செஞ்சுரி 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் என்ன ஆகுதுன்னா பாளையக்காரர்கள்லாம் அந்த இடத்துல செல்வாக்கா இருந்தாங்க. ஓகேங்களா? அந்த இடத்துல ஏதாச்சும் பிரச்சனைனா நீதி வழங்குறதாகட்டும், அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நில வருவாய வசூல் பண்ணி அவங்களுக்கு மேல இருக்கிற அரசருக்கு செலுத்திட்டாகட்டும். ஓகேங்களா? அந்த இடத்தையும் அவங்க தான் நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்ப? 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும். ஓகேங்களா? 18ஆம் நூற்றாண்டுல லாஸ்ட்ல என்னாச்சுன்னா 1792ல ஒரு கர்நாடக உடன்படிக்கை ஏற்படுது. கர்நாடக போரோட முடிவுல முதல், இரண்டாம், மூன்றாம் கர்நாடக போர் நடக்கும். அதுல 3ஆம் கர்நாடக போர் கடைசியா என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா கர்நாடக உடன்படிக்கைன்னு ஒண்ணு நடக்கும். ஓகேங்களா? யாரா இருக்குன்னா ஆங்கிலேய அரசுக்கும் ஆற்காடு நவாப்புக்கும். ஓகேங்களா? அப்ப என்ன ஆகுதுன்னா வரி வசூல் அதிகாரம் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேய அரசுகிட்டே போயிருது. ஓகேங்களா? அப்ப அது வரைக்கும் அந்த நிலத்துல வரி வசூல் பண்ணிட்டு இருந்த பாளையக்காரர்களோட உரிமை வந்து பறிக்கப்பட்டு ஆங்கிலேயர்களிடம் போயிருந்ததுனால பாளையக்காரர்களுக்கு இடையே வந்து பாத்தீங்கன்னா முரண்பாடு ஏற்பட்டு கிளர்ச்சி வருது. ஓகேங்களா? இதுதான் பாளையக்காரர்கள் கிளர்ச்சிக்கான ஒரு முதல் முக்கியமான ரீசன். ஓகேங்களா? அடுத்தது பூலித்தேவர் புரட்சி. ஓகேங்களா? அதாவது ஆங்கிலேயரை எதிர்த்து
வெற்றி பெற்ற முதல் இந்திய மன்னன் யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் பூலித்தேவர். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் மார்ச் 1755ல மாஃபூஸ் கான் வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலியை கைப்பற்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா போறாரு. அப்ப திருநெல்வேலியில யார் இருந்திருப்பாருன்னு பாத்தீங்கன்னா பூலித்தேவர். ஓகேங்களா? ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம் வந்து பீரங்கி இதெல்லாம் இல்லாதனால அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? மறுபடியும் வந்து களக்காடு போர்ன்னு நடக்கும். இதுக்கு நமக்கு வந்து வருஷம் தேவையில்ல. சும்மா நீங்க ஒரு ஸ்டோரி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? நான் அந்த புக்ல இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்றேன். நீங்க இம்பார்ட்டன்ட் மட்டும் பாத்துக்கணும். ஓகேங்களா? அப்ப களக்காடு போர் வந்து நடக்குது. யாருக்கு நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா மாபூஸ் கான் விஷஸ் பூலித்தேவர். ஓகேங்களா? களக்காடு போர் நடக்குது. அந்த களக்காடு போர்ல இவரு பூலித்தேவர் வந்து வெற்றி பெறாரு. எப்படின்னா திருவிதாங்கூரோட 2000 காலாட்படைகளோட உதவியோட பூலித்தேவர் வந்து வெற்றி பெற்றுறாரு. ஓகேங்களா? அடுத்தது களக்காடு போர்ல வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் யூசப் கான் அப்படிங்கிறவர் வந்து வந்து வராரு. ஓகேங்களா? பூலித்தேவர் அடக்குறதுக்கு. அவர் பேர் வந்து மூணா சொல்லுவாங்க. கான் சாஹிப் சொல்லுவாங்க, மருத நாயகம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? மதம் மாறி இருப்பாரு. மதம் மாற்றத்துக்கு முன்னாடி மருத நாயகம், அப்புறம் கான் சாஹிப், அப்புறம் யூசப் கான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா இதுதான். 3 கோட்டைகள் இருக்கும் பூலித்தேவர் கிட்ட. ஓகேங்களா? ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நெற்கட்டும் சேவல், இன்னொன்னு வாசுதேவ நல்லூர், 3வது பனையூர். ஓகேங்களா? இந்த 3 கோட்டைகள் வந்து பாத்தீங்கன்னா பூலித்தேவர் கிட்ட இருக்கும். அதை வந்து கைப்பற்றிடுவாரு. யாருன்னு பாத்தீங்கன்னா யூசப் கான். எப்பன்னு பாத்தீங்கன்னா 1861 மே 16ல. ஓகேங்களா? இது வந்து புக்ல இருக்கிற டேட்டா ஞாபகம் வச்சுக்கங்க. ஓகேங்களா? இந்த இதுல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இவர் கைப்பற்றினதுக்கு அப்புறம் யூசப் கான் கைப்பற்றதுக்கு அப்புறம் யூசப் கான் மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குற்றம் சுமத்தி அவரை வந்து தூக்கில போட்டுருவாங்க ஆங்கிலேய அரசாங்கம். ஓகேங்களா? ஆங்கில அரசாங்கத்துக்காக புலிதேவரை வந்து வீழ்த்தினாலும் அவர் மேல ஒரு தேச துரோகம் குற்றம் சுமத்தி அவர் கொன்றுவாங்க யூசப் கான். ஓகேங்களா? யூசப் கானை கொன்றுவாங்க ஆங்கிலேய அரசாங்கம். அப்படி யூசப் கான் இறந்ததுக்கு அப்புறம் புலித்தேவர் என்ன பண்ணுவாருன்னா மறுபடியும் 1864ல நெற்கட்டும் சேவல் அப்படிங்கிற அவரோட கோட்டையை வந்து மறுபடியும் கைப்பற்றிடுவாரு. யாரு? புலித்தேவர். ஓகேங்களா? அது வந்து 3 வருஷம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் 3வது வருஷம் 1867ல கேப்டன் கேம்பேல் அப்படிங்கிறவங்க மறுபடியும் தோற்கடிக்கப்பட்டு ஒரு நாடுல அரசுனா அவர் இறந்துருவாரு. ஓகேங்களா? இதுதான் புலித்தேவரோட ஸ்டோரி. இதுல நமக்கு கொஸ்டின் பார்ட் என்னன்னு வரும் பாத்தீங்கன்னா பூலித்தேவரோட அந்த 3 கோட்டைகள் யார் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா? நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர், பனையூர். ஓகேங்களா? பூலித்தேவரை வந்து தோற்கடிச்சது யாருன்னு கேட்டா யூசப் கான். ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா களக்காடு போர் யாருக்கு இடையில நடைபெற்று இருக்கும்? பூலித்தேவர் விசஸ் மாபூஸ் கான். ஓகேங்களா? அதே மாதிரி கடைசியா வந்து 1867ல பூலித்தேவரை தோற்கடிச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா கேப்டன் கேம்பெல். ஓகேங்களா? நமக்கு பேரெல்லாம் புதுசா தான் இருக்கும். ஒரு டைமுக்கு 2 டைம் படிச்சா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞாபகம் வந்துரும் ஈஸியா. ஓகேங்களா? அதே மாதிரி அந்த பெட்டி போட்டு கொடுத்திருப்பாங்க ஒண்டி வீரன். அதாவது புலித்தேவர் படைப்பிரிவுக்கு வந்து வந்து தலைமை தாங்கின ஒரு வீரர் பேரு தான் ஒண்டி வீரன். ஓகேங்களா? அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தகவல் சேகரிக்கும் போது அதாவது பாத்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு எதிரான தகவல் வந்து சேகரிச்சு இங்க வந்து ஒற்றரா வேலை செஞ்சிருப்பாரு. அப்படி தகவல் சேகரிக்கும் போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அவரோட ஒரு கை வந்து துண்டிச்சு கம்பெனி படைக்கு சேதம் வந்து விளைப்பாரு. ஓகேங்களா? அது ஒரு தனி ஸ்டோரி இருக்கு. அதை பத்தி நமக்கு தேவையில்லை. பட் ஆனா ஒண்டி வீரன் யாருன்னு தெரிஞ்சுக்கங்க. பூலித்தேவரோட படைப்பிரிவுக்கு தலைமை. ஓகேங்களா? இதை வந்து நமக்கு எப்படி கொஸ்டின்ல கேட்பாங்கன்னா ஒண்டி வீரன் யாரோட எந்த சிற்றரசரோட படைப்பிரிவுக்கு தலைமை தாங்கியிருப்பாரு? பூலித்தேவரா, வீரபாண்டிய கட்டபொம்மனா, மருது சகோதரரா, இல்ல தீரன் சின்னமலையா அப்படின்னு போட்டு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஒண்டி வீரன்கிறது பூலித்தேவர் படைப்பிரிவுக்கு தலைமை தாங்கின ஒருத்தர். ஓகேங்களா? அடுத்தது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேலுநாச்சியார் பீரியட் வரும். ஓகேங்களா? நான் இங்க வேலுநாச்சியார் ஏன் எடுக்கலன்னா அது நம்ம தமிழ் புக்லயே பிரீஃபா பாத்துருவோம். ஓகேங்களா? அது நான் வேணா உங்களுக்கு சும்மா சொல்றேன். ஓகேங்களா? வேலுநாச்சியார் வந்து பாத்தீங்கன்னா 1736ல ராமநாதபுரம் மாவட்டம் செல்லமுத்து சேதுபதி. ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து மகளாக பிறப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா ராமநாதபுரத்துல வந்து பாத்தீங்கன்னா 1730ல பிறப்பாங்க. செல்லமுத்து சேதுபதியும் சக்தி முத்தம்மாளுக்கும். ஓகேங்களா?
அவங்க வந்து பாத்தீங்கன்னா சிவகங்கை மன்னரோட முத்து வடுகநாதருக்கு வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? 1772ல முத்து வடுகநாதர் வந்து காளையர் கோவில் போர்ல இறந்துருவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 வருஷம் கழிச்சு 1780ல இவங்க வந்து காளையர் கோயில்ல வந்து மீட்டு எடுத்துருவாங்க. ஓகேங்களா? அதுதான் நடக்கும். அந்த 2 வருஷம் ஞாபகம் வச்சுங்க. 1780, 1772. ஓகேங்களா? பெருசா எதுவும் தேவையில்ல இதுல. அதான் நான் பெருசா எதுவும் குடுக்கல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவங்க அவங்க சாரி வேலு நாச்சியாரோட கணவர் இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில கூட்டமைப்புல சேருவாங்க. ஓகேங்களா? இது திண்டுக்கல் கூட்டமைப்பு. அந்த கூட்டமைப்புக்கு யாரு தலைமை தாங்கியிருப்பாருன்னா கோபால் நாயக்கர். ஓகேங்களா? இதெல்லாம் கொஸ்டின் பார்ட். இது வந்து பொறுத்துகளே கேட்டிருக்கான் இதுக்கு முன்னாடி. ஓகேங்களா? இப்ப வர எக்ஸாம்லயும் கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. அதனாலதான் இது செப்பரேட்டா உங்களுக்கு கொடுத்திருக்கேன். ஓகேங்களா? திண்டுக்கல் கூட்டமைப்புக்கு யார் தலைமை தாங்கியிருப்பா? கோபால் நாயக்கர். மணப்பாறை அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா லட்சுமி நாயக்கர். தேவதானப்பட்டி பூஜை நாயக்கர். ஒரு நல்லுறவு குழு வந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 குழுக்களும் வந்து திப்பு சுல்தானுக்கு அனுப்பியிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த மூணு கூட்டமைப்பும் சேர்ந்து. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் நிறைய நமக்கு ஃபெமிலியரான ஒருத்தர். ஓகேங்களா? இவரை பத்தி நிறைய நாட்டுப்புற பாடல்கள்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இவரை பத்தி வந்து பாத்துருவோம். இவர் வந்து பாத்தீங்கன்னா 1761ல பிறந்திருப்பாரு அப்படின்னு நமக்கு புக்ல டேட்டா இருக்கு. இவரோட தந்தை வந்து பாத்தீங்கன்னா ஜெக வீரபாண்டிய கட்டபொம்மன். ஓகேங்களா? இவங்க மனைவி ஜக்கம்மாள், சகோதரர் வந்து ஊமைதுரை குமாரசாமி. ஓகேங்களா? தளபதி வந்து வெள்ளையத்தேவன், அமைச்சர் சிவசுப்பிரமணி. ஓகேங்களா? இவரோட தளபதியோட பேரு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளையத்தேவன், அமைச்சர் சிவசுப்பிரமணி. இவர் வந்து பாத்தீங்கன்னா 1790ல வந்து தன்னோட தந்தையோட ஆட்சி பொறுப்பை இவர் ஏத்துக்கிறாரு. எங்கன்னு பாத்தீங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சி. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? வீரபாண்டிய கட்டபொம்மனோட ஆட்சி பகுதி எதுன்னு பாத்தீங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சி. ஓகேங்களா? இவர் வந்து பாத்தீங்கன்னா 1798 மே 31ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3310 ரூபா வந்து பக்கோடா அப்படின்னா வந்து வரி அது வந்து அமௌண்ட். ஓகேங்க. ஹலோ. பட் வீரபாண்டிய கட்டபொம்மன் எந்த பாளையத்துக்கு ஆட்சியாளர்? பாஞ்சாலங்குறிச்சி. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஃபெமிலியரான ஒண்ணு. அடுத்து 1798 மே 31 படி என்ன ஆகுதுன்னா இவர் வரி பாக்கி வச்சிடுறாரு. ஓகேங்களா? இந்த டேட்டாலாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு டைம் படிச்சுக்கங்க. ஓகேங்களா? அடுத்தது ராமநாதபுரம் ஆட்சியர் ஜாக்சன் இருப்பாரு. ஓகேங்களா? அவரை வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 18ல சந்திக்க வந்து ஒரு ஆணை பிறப்பிக்கிறாங்க. ஓகேங்களா? யாரு? ஜாக்சன். ஏன் இவ்வளவு வரி பாக்கி வச்சிருக்கீங்க அப்படின்னு. பட் ஆனா அவரை வந்து சந்திக்க போகும்போதெல்லாம் அவர் வந்து வேற பக்கம் போய் இவரை அவமானப்படுத்துறாங்க. ஓகேங்களா? கடைசியா செப்டம்பர் 19ல சந்திக்கிறாங்க. அந்த அன்னைக்கு பாத்தீங்கன்னா இவர் ரொம்ப நேரம் நிக்க வச்சதான் சொல்லப்படுறாங்க. ஓகேங்களா? நிக்க வச்சு அவமானப்படுத்துறாங்க. அதனால அவர் என்ன பண்றாருன்னா ஒரு தம்பி ஊமைத்துறையோட தப்பிக்கிறாரு. ஓகேங்களா? இவர் தப்பிச்சு என்ன பண்றாருன்னா மெட்ராஸ் ஆட்சிக்குழுக்கு மதராஸ் ஆட்சிக்குழுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. ஓகேங்களா? அந்த ஆட்சிக்குழு வந்து பாத்தீங்கன்னா இவங்க முன்னாடி ஆஜராக சொல்றாங்க. ஓகேங்களா? இது இப்ப ரீசெண்டா நடந்த ஒரு டிஎன்பிசி எக்ஸாமோட ஒரு கொஸ்டின். அப்படி நம்ம எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் இருந்து இந்த டைம் ஒரு கொஸ்டின் எடுத்திருக்கான். ஓகேங்களா? அப்படி என்ன கொஸ்டின்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி மதராஸ் ஆட்சிக்குழுமன் ஆஜரான பொழுது அவரை வந்து விசாரிச்ச அந்த 3 நீதிபதிகள் பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இவங்க தான் வில்லியம் பிரவுன், வில்லியம் ஓரன், ஜான் காசா மேஜர். ஓகேங்களா? சோ அதனால நீங்க அந்த நேம்ஸ் எல்லாம் வருது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படிலாம் எதுவும் நினைச்சுக்காதீங்க. ஒரு டைம் 2 டைம் படிச்சீங்கன்னா ஈஸியா ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா? ஏன் சொல்றேன்னா இதெல்லாம் கொஸ்டின் நமக்கு கேட்டிருக்கானுங்க. ஓகேங்களா? கேட்டிருக்காங்க இப்ப டிஎன்பிசி ரீசெண்டா. ஓகேங்களா? அப்படி ஆஜரான குழு பேர் எப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேர் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? வில்லியம் ப்ரௌன், வில்லியம் ஓரம், ஜான் காசா மேஜர் அப்படின்னு. ஓகேங்களா? அப்படி அவர் அந்த குழு முன்னாடி ஆஜராகி அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இதெல்லாம் நடந்துச்சு. நான் வரி பாக்கி ஏன் கட்ட முடியலன்னு சொல்ல போனேன் அப்படின்னு சொல்லி தன்னோட தரப்பு நியாயத்தெல்லாம் சொல்றாரு. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா எட்வர்ட் கிளே வந்து ஒரு ஆணை பிறப்பிக்கிறார். ஜாக்சன் பணி இடைநீக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகேங்களா? எப்ப வந்து ஆஜராகி சொல்றாருன்னு பாத்துங்க 1898 டிசம்பர் 15 அந்த குழு முன் ஆஜராகி அந்த என்னென்ன நடந்துச்சோ அதெல்லாம் சொல்றாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஜாக்சனை வந்து நிரந்தரமா பணி நீக்கம் பண்ணிடுறாங்க. யார் அப்படி பணி நீக்கம் பண்றாருன்னா எஸ்ஆர் லூசிங்டன் வந்து நிரந்தரமா பணி நீக்கம் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவங்க வந்து சொல்றாங்க நீங்க இந்த இவ்வளவு அமௌண்ட் தவிர மத்த தொகையை வந்து கட்டிருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவரும் 1080 பக்கோடா இல்லாம மத்த தொகையெல்லாம் வந்து அவரும் கட்டிடுறாரு. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு நடந்த முதல் ஒரு கசப்பான சம்பவம்.
அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஆங்கிலேயர் மேல சின்ன வெறுப்புக்கே ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா மருது சகோதரர்கள் இருப்பாங்க. வேலு நாச்சியார் படைப்பிரிவோட தளபதிகள் இவங்க ஓகேங்களா? மருது சகோதரர். அவங்க என்ன பண்றாங்கன்னா வேலு நாச்சியார் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு தென்னிந்திய கூட்டமைப்பு ஒண்ணு உருவாக்குறாங்க. எதுக்குன்னா ஆங்கிலேயருக்கு எதிராக. ஓகேங்களா? மதம், இனம், ஜாதி எதுவும் இல்லாம ஆங்கிலேயரை வந்து எதிர்க்கணும், முழுசா எதிர்க்கணும்னு சொல்லி ஒரு தென்னிந்திய கூட்டமைப்பு ஏற்படுத்துறாங்க. அந்த கூட்டமைப்பு பார்த்த வந்து கட்டபொம்மனும், ஓகே நாமளும் ஆங்கிலேயர் எதிர்க்க இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மருது சகோதரர்களோட சேர்ந்து கம்பெனி எதிர்க்க முடிவு பண்ணுவாரு வீரபாண்டிய கட்டபொம்மன். ஓகேங்களா? இப்படிதான் அவர் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி எதிர்க்கிறதுக்கு உள்ள வராங்க. யாரை இன்ஸ்பயர் பண்ணி பாத்தீங்கன்னா மருது சகோதரர்களோட தென்னிந்திய கூட்டமைப்பை பார்த்து. சரிங்களா? அப்படி பார்த்து அவர் என்ன பண்றாருன்னா சரி ஓகே அந்த தென்னிந்திய கூட்டமைப்புல சிவகிரியும் இணைக்க முயற்சி பண்றாங்க. ஓகேங்களா? சிவகிரி பாளையக்காரர்கள்னு இருக்காங்க. அந்த சிவகிரி பாளையக்காரர்ல கேக்குறாங்க இந்த தென்னிந்திய கூட்டமைப்புல வந்து நீங்களும் சேருங்க. பட் ஆனா சிவகிரி பாளையக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதனால நாங்க இதுல சேரல அப்படின்னு சொல்லி அவங்க மறுக்குறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா சரி வாய் வழியா பேசிதானே மறுக்கல ஒரு படை எடுத்துட்டு வரோம் அந்த படையை பார்த்தாவது அவங்க வந்து சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லி கட்டபொம்மன் என்ன பண்றாங்கன்னா சிவகிரியை நோக்கி படை எடுத்துட்டு போறாங்க. அப்ப ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்கன்னா சிவகிரி பாளையக்காரர்களோட நட்பா இருக்காங்க. சிவகிரி பாளையக்காரர்களோட ஆங்கிலேயர்கள் நட்பா இருக்காங்க. சோ அதனால சிவகிரி பாளையக்காரர்கள் மேல எடுத்த படையெடுப்பு வந்து எங்க மேல எடுத்த படையெடுப்பு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள் படைகள் வந்து பாத்தீங்கன்னா உத்தரவு போடுறாங்க. ஓகேங்களா? மதராஸ்ல இருக்க வெள்ளச்சி பிரபு வந்து பாத்தீங்கன்னா அங்க பாஞ்சாலங்குறிச்சி நோக்கி போக வந்து உத்தரவு போடுறாரு. எப்ப மே 1899ல. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உத்தரவு போட்டதுக்கு அப்புறம் திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், மதுரை அங்கெல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆங்கிலேயர்கள் படை திருநெல்வேலி நோக்கி போகுது. ஓகேங்களா? திருநெல்வேலி நோக்கி சில உத்தரவு போடுறாரு யாரு வெள்ளஸ்லி பிரபு. அப்படி உத்தரவு போட்டதுக்கு அப்புறம் திருநெல்வேலி நோக்கி அந்த ஆங்கிலேயர்கள் படைகள்லாம் போகுது. ஓகேங்களா? அடுத்து அவங்க போர் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு நிபந்தனை வைக்கிறாங்க. நாங்க இவ்வளவு கருவிகளோட வந்திருக்கோம், இவ்வளவு படைகளோட வந்திருக்கோம். நீங்க வந்து சரணடைஞ்சிருங்க அப்படின்னு செப்டம்பர் 1 ஓகேங்களா? மே 1899 அவர் வந்து பாத்தீங்கன்னா உத்தரவு போட்டு திருநெல்வேலிக்கு வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர்ல எல்லா படைகளும் போயிருச்சு. அப்ப வந்து மேஜர் பானர்மேன் அந்த படையோட படை இருக்குங்களா? அந்த படை தளபதி ஓகேங்களா? என்ன சொல்றாருன்னா நீங்க வந்து சரணடைஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் ஆனா அவங்க சரணடையில செப்டம்பர் 5ல வந்து பாத்தீங்கன்னா முழு படையும் பாஞ்சாலங்குறிச்சியில வந்து வந்துருச்சு. ஓகேங்களா? எல்லா பக்கம் நிறுத்தி வச்ச படையும் பாஞ்சாலங்குறிச்சியில வந்துருச்சு. அப்பவும் சரணடையில அவங்க வந்து பாத்தீங்கன்னா ராமலிங்கர் அப்படிங்கிற ஒரு தூது அனுப்பி கோட்டையோட ரகசியத்தை வந்து சேகரிக்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து சேகரிச்சதுக்கு அப்புறம் போர் தொடங்குது. ஓகேங்களா? கல்லர்பட்டியில வந்து மோதல் நடக்குது. அங்க என்ன ஆகுதுன்னா சிவசுப்பிரமணியர் ஒரு கைது செஞ்சிடறாங்க. ஓகேங்களா? சிவசுப்பிரமணியம் யாருன்னு பாத்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மனோட அமைச்சர். ஓகேங்களா? அப்படி கைது பண்ணிடுறாங்க. ஆனா கட்டபொம்மன் மட்டும் புதுக்கோட்டைக்கு தப்பிச்சு போயிடுறாரு. ஓகேங்களா? கடைசியா வந்து சிவசுப்பிரமணியம் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் 13ல தூக்குல போட்டுறாங்க. ஓகேங்களா? சிவன் கழுத்துல நாகம் இருக்கும். அப்ப சிவசுப்பிரமணியர் நாகலாபுரத்துல தூக்குல போடாங்க. ஓகேங்களா? சம்திங் உங்களுக்கு எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியுதோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சிவசுப்பிரமணியர் எங்க தூக்கில போட்டாங்க? வீரபாண்டிய கட்டபொம்மன் எங்க தூக்கில போட்டாங்க? சோ அதெல்லாம் பார்த்து வச்சுங்க. அதே மாதிரி மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட இடம் இதெல்லாம் நீங்க பார்த்து வச்சுங்க. இதெல்லாம் கொஸ்டின் கேட்கிற ஏரியாஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கடைசியா இவரு கட்டபொம்மன் புதுக்கோட்டைக்கு தப்பிச்சு போயிருப்பாங்களா? அந்த புதுக்கோட்டையோட மன்னன் ரகுநாத தொண்டைமான் வந்து பாத்தீங்கன்னா காட்டி கொடுத்திருப்பாரு. துரோகம் பண்ணதுனால இவரும் கட்டபொம்மனும் கைது பண்ணிருப்பாரு. விசாரணைக்கு அப்புறம் கட்டபொம்மன் அக்டோபர் 16 தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து நம்ம இப்போ 10th ஸ்கூல் புக்ல இருக்கிற டேட்டா அக்டோபர் 16. ஓகேங்களா? விசாரணைக்கு அப்புறம் கட்டபொம்மன் எப்ப தூக்கிலிடப்பட்டா அக்டோபர் 16. ஓகேங்களா? அடுத்தது மருது சகோதரர்கள். ஓகேங்களா? மருது சகோதரர்கள்லாம் அப்படியே பார்த்திருப்போம். ஒரு தென்னிந்திய கூட்டமைப்பை ஏற்படுத்தியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மருது சகோதரோட தாய் தந்தை வந்து பாத்தீங்கன்னா பொன்னாத்தால் மூக்கையார். ஓகேங்களா? மூக்கையா பழனியப்பன். இவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா கட்டபொம்மன் இறந்ததுக்கு அப்புறம் ஊமை துறையோட இணைந்து பணியாற்றிருப்பாங்க. அவங்களோட சேர்ந்து இவங்க வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பண்ணிருப்பாங்கன்னா நவாப்புக்கு சொந்தமான களஞ்சியத்தை கொள்ளையடிச்சிருப்பாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 1899ல கட்டபொம்மன் கழகம் முடிவு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிருப்பாங்க இவங்க அப்புறம் மீண்டும் கழகம் ஏற்படுத்துறாங்க 1800ல. ஓகேங்களா? இது வந்து பிரிட்டிஷ் குறிப்பில என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா என்னன்னு நோட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா 2வது பாளையக்காரர்கள் கிளர்ச்சி
அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? பிரிட்டிஷோட குறிப்புகள்ல. அடுத்து என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு தனி கூட்டமைப்பு ஏற்படுத்துறாங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி ஏற்படுத்தின கூட்டமைப்பு மாதிரி இப்போ ஒரு கூட்டமைப்பு. சி சிவகங்கை வந்து பாத்தீங்கன்னா, மருது சகோதரர்கள் தலைமையிலும், திண்டுக்கல் ஆல்ரெடி பார்த்த கோபால் நாயக்கர், மலபார் வந்து பாத்தீங்கன்னா கேரளா வர்மா, மைசூர் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணப்பா துண்டாஜி. ஓகேங்களா? அவங்க தலைமையில ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்துறாங்க. ஓகேங்களா? 1800ல ஜூன் 3 என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, கிளர்ச்சி திட்டம் ஓகேங்களா? கிளர்ச்சி திட்டம் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. எப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான பிளான் கொடுப்பாங்கன்னா 1800 மார்ச் 30ல. ஓகேங்களா? அடுத்தது இப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த தென்னிந்திய கூட்டமைப்பு போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, ஊமைதுரையும் செவத்தையாவும் கைது பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க வந்து பாளையக்கோட்டையில இருந்து தப்பிச்சிடுறாங்க. ஓகேங்களா? பாளையக்கோட்டை அவங்க கோட்டை தான். அவங்க வந்து பாத்தீங்கன்னா வீட்லயே சிறை வச்சிருப்பாங்க. அந்த கோட்டையில இருந்து தப்பிச்சிடுறாங்க. ஓகேங்களா? ஊமைதுரையும் செவத்தையாவும். ஊமைதுரைனா யாருன்னு பாத்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மனோட தம்பி. ஓகேங்களா? அவங்க கமுதியில வந்து பதுங்கியிருக்காங்க. ஓகேங்களா? தப்பிச்சு வந்து கமுதியில பதுங்கியிருக்காங்க. அத கேள்விப்பட்ட சின்னமருது தங்களோட பிளேஸான சிறுவயல். ஓகேங்களா? அங்க வந்து அழைச்சிட்டு போறாரு. யாரு பாத்தீங்கன்னா சின்னமருது. ஓகேங்களா? சின்ன அங்க அழைச்சிட்டு போய் மறுபடியும் அவங்க பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையிலேயே நிக்க வைக்கிறாங்க. அவரை மறுபடியும் உட்கார வைக்கிறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா சின்ன மருதும் பெரிய மருதும். பட் ஆனா காலின் மெக்காலே அப்படிங்கிறது என்ன பண்ணுவாருன்னா மறுபடியும் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை முற்றுகை பண்றாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மீண்டும் அவங்க வந்து சிவகங்கைக்கு அடைக்கலம் போறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் சொல்றாங்க அவங்க 2 பேர்த்த ஒப்படைங்கன்னு. இவங்க வந்து ஒப்படைக்க மறுக்கிறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா சிவகங்கை நோக்கி படையெடுத்து போறாங்க. ஓகேங்களா? பெரிய மருதும் சின்ன மருதையும் நோக்கி யார் படையெடுத்து போறாங்கன்னு பாத்தீங்கன்னா கர்னல் அக்னியும் கர்னல் இன்னோஸ் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயர்ல இருந்து பாத்தீங்கன்னா சிவகங்கை நோக்கி படையெடுத்து போறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட இருக்கிற கம்மியான படைதான் இருக்குல்ல, அதனால படையை திரட்டணும்னு ஒரு 1801 ஜூன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேரறிக்கை ஒண்ணு வெளியிடுறாங்க. திருச்சி பேரறிக்கை. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். திருச்சி பேரறிக்கை எப்ப வந்து வெளியிட்டாங்க? 1801 ஜூன். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஏன்னா சாதி சமய இன வேறுபாடு இல்லாம முதல்ல ஆங்கிலேயருக்கு எதிராக எல்லாரும் நீங்க வந்து ஒண்ணு சேருங்க அப்படின்னு சொல்லி சொன்ன ஒரு முதல் பேரறிக்கை. அதனால இது வந்து இம்பார்ட்டன்டா இருக்கு. ஓகேங்களா? இது வந்து எல்லா பக்கமும் ஒட்டுறாங்க. திருச்சியோட நவாப் கோட்டையிலயும் ஸ்ரீரங்கம் கோவில் சுவர்லயும் ஒட்டுறாங்க. ஓகேங்களா? சின்ன மருது மட்டுமே ஒரு 20,000 ஆளுக்கு மேல திரட்டி இருப்பாரு. ஓகேங்களா? அப்புறம் போர் நடக்குது. ஆனா போர்ல எப்படியும் இவங்க வீழ்ந்துறாங்க. சிவகங்கை வீழ்ச்சி அடையுது. 1801ல ஆங்கிலேயர்கள் வந்து சிவகங்கை இணைச்சுக்கிறாங்க. கடைசியா வந்து ராமநாதபுரம் மாவட்டத்துல திருப்பத்தூர் கோட்டையில வந்து பாத்தீங்கன்னா 1801 அக்டோபர் 24 அப்ப மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்படுறாங்க. ஓகேங்களா? மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட கோட்டை வந்து பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் கோட்டை. ஓகேங்களா? வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து பாத்தீங்கன்னா கயத்தாறு, சிவசுப்பிரமணியம் நாகலாறு. சிவசுப்பிரமணியம் வந்து நாகலாபுரம். ஓகேங்களா? இதோட மருது சகோதரர்கள் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிடுறாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கழகக்காரர்கள் அந்த 1801 பேரர்கள வந்து வெளியிட்டிருப்பாங்களா அப்படி வந்த கழகக்காரர்கள 73 பேர் மலேயாவோட நாடுக்கு வந்து கடத்தப்படுறாங்க. மலேனா மலேசியா. ஓகேங்களா? அந்த நாடுக்கு வந்து நாடு கடத்தப்படுறாங்க. ஓகேங்களா? அடுத்தது மருது சகோதரர் கழகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தென்னிந்திய புரட்சியில ஒரு ஒரு முக்கியமான நிகழ்வா வந்து கருதப்படுது. ஓகேங்களா? ஓகே. கர்நாடக உடன்படிக்கை பாத்தீங்கன்னா 1802 ஜூலை 31 ஏற்படும் மறுபடியும் அதோட பாளையக்காரர்கள் முறை முடிவுக்கு வந்துரும். ஓகேங்களா? வேற எதுவும் பெருசா இல்ல. நீங்க அவங்க எங்க தூக்கிலிடப்பட்டாங்க, அவங்க என்ன பண்ணாங்க மட்டும் சும்மா ஒரு ஓரளவு தெரிஞ்சு வச்சுங்க. குரூப் 4 ஸ்டாண்டர்டுக்கு அது போதும். அப்புறம் நான் சொன்ன அந்த இம்பார்ட்டன்ட்லாம் பார்த்து வச்சுங்க. அந்த ஊரு, அந்த யார் தலைமை தாங்கனா அதெல்லாம். ஓகேங்களா? இது ரொம்ப சிம்பிள் நோட்ஸா இருக்கும். நீங்க ஒரு டைம் புக்க படிச்சுட்டு இந்த நோட்ஸ படிச்சீங்கன்னா அப்படியே இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தீரன் சின்னமலை. ஓகேங்களா? இங்க கொங்கு சைடு. ஓகேங்களா? தீரன் சின்னமலை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இப்பவும் பாத்தீங்கன்னா இவரோட வருஷம் வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இவரோட பிறந்த நாள் அப்ப இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாலை பண்ணி மரியாதை எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க இன்னும். ஓகேங்களா? அந்த அளவுக்கு இவர் வந்து அந்த ரீஜன்ல ஃபேமஸான ஆளு. ஓகேங்களா? தீரன் சின்னமலை 1856ல இருந்து 1805. இவரோட இயற்பெயர் வந்து பாத்தீங்கன்னா தீர்த்தகிரி. ஓகேங்களா? தீரன் சின்னமலையோட இயற்பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா தீர்த்தகிரி. ஓகேங்களா? 1756ல பாளையங்கோட்டை மன்றாடியர் அப்படிங்கிற ஒரு குடும்பத்துல வந்து பிறகுறாரு. ஓகேங்களா? அப்படின்னு சொல்ற ஒரு குடும்பத்துல வந்து பிறகுறாரு 1756ல.
இவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, திப்புவோட திவான் முகமது அலி ஓகேவா? வந்து வந்து வரி வசூல் பண்ணிட்டு போவாரு. அந்த பணத்த பிடுங்கிட்டு சிவன் மலைக்கும், சென்னி மலைக்கும் இருக்கிற சின்ன மலையும் வந்து பணத்த பிடுங்கிட்டா போய் உன் அரசர்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றதா ஒரு கதை இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா, தீரன் சின்னமலை அப்படின்னு சொல்லி சொ இவருக்கு வந்து பேர் வந்து வந்துச்சு. ஓகேங்களா? அப்புறம் திவானுக்கும் சின்னமலைக்கும் வந்து போர் நடக்கும் நொய்யல் ஆற்றங்கரையில சின்னமலை தீரன் சின்னமலையே வந்து அதுல வெற்றி பெறுவாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து இவர் என்ன பண்ணுவாருன்னா, தீரன் சின்னமலை திப்புவோட இணைஞ்சு சரி ஓகே நம்ம அவரோட இணைஞ்சு பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்ப்போம்னு சொல்லி அவரோட இணைஞ்சு பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்க்கிறாரு. திப்புவிற்கு பிறகு அரச்சலூர்ல ஓடா நிலையில போர் வந்து புரியுறாரு. ஓகேங்களா? ஓடா நிலை ஓகேங்களா? அது வந்து ஒரு அரச்சலூர்ல இருக்கிற ஒரு பிளேஸ் தான் ஓடா நிலை. அங்க இருந்துட்டு போர் புரியுறாரு. ஓகேங்களா? கொரில்லா போர் முறை. மறைஞ்சு மறைஞ்சு தாக்குறது தான் கொரில்லா போர் முறைன்னு படிச்சிருப்போம். அந்த போர் முறையை கையாளுறாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா, தீரன் சின்னமலை. ஓகேங்களா? எப்படியோ மறைஞ்சிருந்து போர் பண்ணாலும், இறுதியா வந்து ஆங்கிலேயர் சங்க இவர கைது பண்ணி, சங்ககிரி சிறையில அடைச்சுடுறாங்க. ஓகேங்களா? ஆங்கில ஆட்சி ஏற்க வந்து வற்புறுத்துறாங்க. ஆனா, நான் எப்பவும் ஏற்க மாட்டேன்னு மறுப்பு தெரிவிக்கிறாரு. அதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 1805 ஜூலை 31ல சங்ககிரி கோட்டையில வந்து தூக்கிலிடப்படுறாரு. ஓகேங்களா? இதுதான் தீரன் சின்னமலை. ஓடாநிலை பத்தி கேட்பாங்க. அவரு எங்கிருந்து போர் புரிஞ்சாரு? ஓடாநிலை. எந்த எங்க வந்து தூக்கிலிடப்பட்டாங்க? சங்ககிரி கோட்டை. ஓகேங்களா? அவரோட இயற்பெயர் தீர்த்தகிரி. அதே மாதிரி திப்புவோட படைகளும் தீரன் சின்னமலை படைகளும் எந்த ஆற்றங்கரையில வந்து மோதிக்கிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா நொய்யல் ஆற்றங்கரை. இதெல்லாம் நம்ம கொஸ்டின் பார்ட். ஓகேங்களா? அடுத்து கடைசியா வேலூர் புரட்சி. வேலூர் புரட்சி பத்தி சும்மா ஓரலா ஒரு டைம் படிச்சுங்க கதை மாதிரி. நான் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். ஓகேங்களா? திப் வேலூர் புரட்சி வந்து பாத்தீங்கன்னா 1806 ஜூலை 10ல வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். என்ன ஆயிருக்கும்னு பாத்தீங்கன்னா, திப்பு சுல்தான் இருக்காருல்ல, திப்பு சுல்தானை வந்து ஆங்கிலேய அரசாங்கம் போர்ல தோற்கடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? தோற்கடிச்சதுக்கு அப்புறம் அவங்களோட வாரிசுகளை வந்து பாத்தீங்கன்னா, வேலூர் சிறையில அடைச்சிருப்பாங்க. ஓகேங்களா? முக்கியமா பதே ஹைதர் அவங்களோட மூத்த மகன். ஓகேங்களா? அவருதான் இந்த வேலூர் புரட்சிக்கு திட்டமே போட்டிருப்பாரு. ஓகேங்களா? எப்படின்னா, திப்புவோட மகள் கல்யாணம் நடைபெறும். ஜூலை 9 நைட்டு. ஓகேங்களா? அப்ப வந்து எல்லாரும் கூடுவாங்க. ஓகேங்களா? அந்த கூடும்போது சரி அவங்க வந்து இந்த திட்டம் தீட்டி அடுத்த நாள் காலையில ஜூலை 10ல வந்து பாத்தீங்கன்னா, இந்த புரட்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? சிப்பாய்கள்லாம் சேர்ந்து. ஓகேங்களா? 1857 புரட்சிக்கு முன்னோடியே இந்த 1806 வேலூர் புரட்சி சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப வந்து அந்த கல்யாணத்துல ஒண்ணா கூடி பிளான் பண்ணுவாங்க. ஆக்சுவலா ஜூலை 12 தான் பிளான் பண்ணியிருப்பாங்க வேலூர் புரட்சிக்கு. ஆனா ஜூலை 10 வந்து நடந்திருக்கும். ஓகேங்களா? கல்யாணத்துல பேசியிருப்பாங்க. அடுத்த நாள் காலையில வந்து எல்லா சிப்பாய்களும் துப்பாக்கி எடுத்து அவங்களோட மேலதிகாரிகளை சுட்டுட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா, இது ஒரு ரீசன். அப்புறம் இன்னொரு ரீசன் பாத்தீங்கன்னா, சர் ஜான் பிராடக் உங்களோட புதிய ராணுவ கொள்கை மற்றும் அக்னின்னு ஒரு தலைப்பாகை வெளியிடுவாங்க. ஓகேங்களா? அதுல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சிம்பல் இருக்கும். அது வந்து தங்களை மதமாற்றம் பண்றதுக்காக அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைச்சுப்பாங்க. ஓகேங்களா? சிப்பாய்கள். அதுவும் ஒரு ரீசனா இருக்கும். ஓகேங்களா? அப்படி புரட்சிக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, பதே ஹைதர் ஓகேங்களா? திப்புவோட மகனை வந்து அரசரா வந்து அறிவிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அது கொஞ்ச நேரத்திலேயே முறியடிக்கப்பட்டிருக்கும். புரட்சியோட விளைவா என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல யாரு இறந்திருப்பாங்கன்னா, கர்னல் பான்கோட் அப்படிங்கிறவர் இறந்திருப்பாரு. ஓகேங்களா? புரட்சி வந்து யார் வந்து அடக்கியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, கர்னல் ஜில்லஸ்பி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த புரட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் திப்புவோட குடும்பத்தை வந்து பாத்தீங்கன்னா, கொல்கத்தா சிறைக்கு வந்து மாத்திருப்பாங்க. ஓகேங்களா? வேலூர் சிறையிலிருந்து கொல்கத்தா சிறைக்கு மாத்திருப்பாங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஓகேங்களா? இவ்வளவுதான் தென்னிந்திய புரட்சி. வேற எதுவும் அதிகமா இல்ல. இத வேலு நாச்சியார் மட்டும் ஒரு சிம்பிளா படிச்சுங்க. அது ஆல்ரெடி தமிழ் புக்ல இருக்கனால பெருசா நான் எழுதல இதுல. மத்தபடி அவ்வளவுதான். ஓகேங்களா? நான் அதையும் சொல்லிட்டேன். வேலூர் புரட்சியும், இது வேலு நாச்சியார் பத்தியும் உங்களுக்கு சொல்லிட்டேன்.